சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. ராஜாங்க வந்து தாமரைக்கும் சாவித்திரிக்கும் சரியான ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. காலில் இல்லாத குறையா சாவித்திரி வந்து கெஞ்சி கதறி அழுது பார்க்குறாங்க. ஆனால் அப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேட்குற மாதிரியே இல்லை ராஜாங்க. ஏன்னா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இனிமேலும் நான் உன்னை சும்மாவே விட போகிறது இல்லைன்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமான பண்ணியிருக்கல அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சு விடுங்க. எத்தனை டைம் மன்னிச்சு வருது டே ராஜாங்க, இவ்வளோ மன்னிக்கவே மன்னிக்காதுறான்னு பாட்டி சொல்கிறாங்க. என் புள்ள எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு இருக்கான், அவமானப்பட்டு இருக்கான், அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தானே அப்படின்றாங்க. உன்னால தாண்டி என் புள்ள இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கான். உனக்கு ஒரு சரியான தண்டனை என் புள்ள கொடுத்தாதான் சரியா வரும்னு பாட்டி சொல்றாங்க. அவன் எந்த அளவுக்கு உங்களை வளர்த்திருப்பான், எவ்வளோ பார்த்துருப்பான், செஞ்சிருப்பான். ஆனா அவனுக்கே வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து அவனுக்கே மரியாதை கொடுக்காதெல்லாம் நடந்துக்கிட்டு இல்லைன்றாங்க. உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பின்ன வேற என்ன சாவித்திரின்றாங்க. எவ்வளோ சொல்லியிருப்பேன், நம்மளுக்குள்ள இருக்கிற விஷயத்த நாம பேசிக்கலாம், வெளியே கொண்டுட்டு போகாதுன்னு சொன்னேன். ஆனால் கொஞ்சமாச்சும் நாங்கள் சொல்கிற விஷயத்த கேட்டியா? இல்லை, உன் இஷ்டத்துக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அம்மா பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள அனுப்பிச்சிடுறாங்க. ஜெயிலுக்கு போன சாவித்திரி தாமரை அம்மா அவங்கள பழி வாங்கக்கூடாது, அவ்வளோ கெஞ்சி கதறி அழுதும் அவங்க வந்து நம்மளை வந்து காப்பாற்றல இல்லைம்மா, அவங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுத்தாகணுமான்றாங்க. தாமரை வெளியே போனதும் என் அண்ணன் குடும்பத்தை அழிக்காத விட மாட்டேன்னு சொல்லிட்டு சாவித்திரி நினைக்கிறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.